ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. சப்பாத்தியை வச்சு ஒரு சூப்பரான கொத்து சப்பாத்தி என்னோட ஸ்டைலில் சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு சப்பாத்தியை இது போல் கட் பண்ணிவிட்டு லேயராக அடுக்கிட்டு நல்லா மெலிசாக நீளமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த போல் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா எல்லாத்தையும் உதிர்த்து எடுத்து இது போல் நம்ம உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ரொம்பலாம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்குலாம் வதங்க வேணாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்குச்சுன்னா போதும். இப்போது நம்ம 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய தக்காளி அதையும் நல்லா எவ்வளோக்கு முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வர மாதிரி வதக்கி விட்டுடலாம். சீக்கிரமாக வதங்குறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ மூடியை எடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது ரெண்டையும் சேர்த்து இது நல்லா பரட்டி விட்டுடலாம். நல்லா பரட்டி விட்டு அந்த மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறம் 2 முட்டை, இது 2 முட்டையும் உடைச்சி அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்துட்டு அந்த மசாலாவோட இந்த முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே பரட்டி விட்டுட்டு இந்த பாத்திரத்தினுடைய அடிப்பகுதி ஃபுல்லாத்தையும் பரப்பி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ அந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், முட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வெந்து எல்லாம் ஒன்றா அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சுல்ல. இப்போ இது நல்லா அப்படியே இந்த நம்ம கரண்டியாலே அப்படியே குத்தி விட்டோன்னா எல்லாம் அப்படியே உதிராக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சப்பாத்தி, அந்த சப்பாத்தி பீசஸ் எடுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா, அந்த சப்பாத்தி துண்டு இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் லேசாக பரட்டி விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு இல்லை 2 ஒன்றுனா சால்னா இல்லை ஏதாவது ஒன்றை சேர்த்து நம்ம லேசாக பரட்டி விட்டுட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் சப்பாத்தி கொத்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.